நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் பராத்தா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். அதை உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது சாப் பண்ண ஆனியன் அப்புறம் கேரட்டை இந்த மாதிரி சீவி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி சேர்த்து இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்ததும் நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவே சரியாக போயிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம், எடுக்க முடியாது. கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி தோசை 2 சைடும் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்து சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான பரோட்டா ரெடி. இதை நம்ம எந்த சட்னி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா சாஸ் கூடவும் சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியேவும் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படியே சாப்பிடுவோம், இல்லைனா வெல்லம் சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.